ஹாய் கைஸ், மொத இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இலவச மாதிரி தேர்வு 15க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உள்ள ஆன்சர் கீ யாராவது செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முக்கூடர் பல்லு நாதகுத்தனார். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். அடுத்து மூணாவது கொஸ்டின், கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உமறு புலவர். அடுத்து நாலாவது கொஸ்டின், பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுந்தர சுவாமிகள். அஞ்சாவது கொஸ்டின், கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கொள்ளையிலே குலுங்குவன யாவை. அடுத்து ஆறாவது கொஸ்டின், கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருள் யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காலமறிந்து விரைந்து செயல்படுதல். அடுத்து ஏழாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாத்திமா தமிழ் கற்பித்தாள். அடுத்து எட்டாவது கொஸ்டின், பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, செய்தி தொடர். ஒன்பதாவது கொஸ்டின், தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியன் ஒப்பீனியன். அடுத்து பத்தாவது கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவருட்பிரகாச வள்ளலார். அடுத்து 11வது கொஸ்டின், மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். அடுத்து 12வது கொஸ்டின், யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொன் மிளகு. அடுத்து 13வது கொஸ்டின், பொருளறிந்து பொறுத்துக. ஒல்லை, சிவன், ஈறு, எருமை, மேதி, எல்லை, அங்கனர், விரைவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 3 2 1. அடுத்து 14வது கொஸ்டின், குருசு என்பதன் பொருள்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலுவை. அடுத்து 15வது கொஸ்டின், கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, H.A. கிருஷ்ண பிள்ளை. அடுத்து 16வது கொஸ்டின், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமலை நாயக்க மன்னர். அடுத்து 17வது கொஸ்டின், கிளி 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 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பயம், கிளித்தல், ஒரு பறவை. அடுத்து 18வது கொஸ்டின், அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கோ. அடுத்து 19வது கொஸ்டின், பெற்றான் வேறு சொல்லை கண்டறிந்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரு. அடுத்து 20வது கொஸ்டின், வாய் என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வந்த. அடுத்து 21வது கொஸ்டின், அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செடி, செப்பு, செல்வம், சென்னை. அடுத்து 22வது கொஸ்டின், காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். அடுத்து 23வது கொஸ்டின், அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அம்பேத்கர். அடுத்து 24வது கொஸ்டின், பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரியார். அடுத்து 25வது கொஸ்டின், நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அண்ணா. அடுத்து 26வது கொஸ்டின், பொறுத்துக. துஞ்சல், முயற்சி, தமியர், வலிமை, தாள், சோம்பல், நோன்மை, தனித்தவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 4 1 2. அடுத்து 27வது கொஸ்டின், புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியு போப். அடுத்து 28வது கொஸ்டின், திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பெரியவாச்சான் பிள்ளை. அடுத்து 29வது கொஸ்டின், பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள
அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நாவுக்கரசர். அடுத்து 30வது கொஸ்டின், பிரித்து எழுதுக. வேறு இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வேறு கூட்டல் இல்லை. 31வது கொஸ்டின், உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வந்திலன். அடுத்து 32வது கொஸ்டின், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இல்லம். அடுத்து 33வது கொஸ்டின், ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சீசு செல்லப்பா. அடுத்து 34வது கொஸ்டின், முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நா. பிச்சமூர்த்தி. அடுத்து 35வது கொஸ்டின், பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சி. வை. தாமோதரனார். அடுத்து 36வது கொஸ்டின், ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 12. அடுத்து 37வது கொஸ்டின், 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நாலடியார். அடுத்து 38வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. அடுத்து 39வது கொஸ்டின், கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 96. அடுத்து 40வது கொஸ்டின், ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்து 41வது கொஸ்டின், பொறுத்துக. குறிஞ்சி, துடி, முல்லை, தொண்டகம், மருதம், ஏறுகோட்பறை, பாலை, மணமுலா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2, 3, 4, 1. அடுத்து 42வது கொஸ்டின், பொறுத்துக. கார்காலம், மார்கழி, தை, முன்பனிக்காலம், ஆவணி, புரட்டாசி, முதுவேநீர் காலம், ஐப்பசி, கார்த்திகை, குளிர்காலம், ஆனி, ஆடி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2, 1, 4, 3. அடுத்து 43வது கொஸ்டின், உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கரையான், எறும்பு. அடுத்து 44வது கொஸ்டின், வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ராஜம் கிருஷ்ணன். அடுத்து 45வது கொஸ்டின், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சோழர் காலம். அடுத்து 46வது கொஸ்டின், உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, விண்ணியல் அறிவு. அடுத்து 47வது கொஸ்டின், சுபாசாபிமானம் பொருள் கூறுக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தாய்மொழி பற்று. அடுத்து 48வது கொஸ்டின், அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நேரடி. அடுத்து 49வது கொஸ்டின், தலையின் வகை அறிக. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கழித்தலை. அடுத்து 50வது கொஸ்டின், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருவள்ளுவ மாலை. அடுத்து 51வது கொஸ்டின், தீரா இடும்பை தருவது எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆராயாமை ஐயப்படுதல். அடுத்து 52வது கொஸ்டின், தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தஞ்சை பெரிய கோவில். அடுத்து 53வது கொஸ்டின், தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து 54வது கொஸ்டின், தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கலர் நிலம். அடுத்து 55வது கொஸ்டின், சயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒட்டக்கூத்தர். அடுத்து 56வது கொஸ்டின், தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 268. 57வது கொஸ்டின், திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பெரியவன் கவிராயர். அடுத்து 58வது கொஸ்டின், நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விருத்தப்பா. அடுத்து 59வது கொஸ்டின், முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சிந்துப்பா.
அடுத்து 60வது கொஸ்டின் அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பொருட்பெயர். அடுத்து 61வது கொஸ்டின் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை. அடுத்து 62வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தைத்த சட்டை. அடுத்து 63வது கொஸ்டின் குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கருவி ஆகு பெயர். அடுத்து 64வது கொஸ்டின் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கொழல் வினா. அடுத்து 65வது கொஸ்டின் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். அடுத்து 66வது கொஸ்டின் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதர். அடுத்து 67வது கொஸ்டின் தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 43. அடுத்து 68வது கொஸ்டின் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். அடுத்து 69வது கொஸ்டின் நாட்டுப்புற பாடலின் வகைகள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 7. அடுத்து 70வது கொஸ்டின் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். அடுத்து 71வது கொஸ்டின் சுந்தரன் எனும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அனுமன். அடுத்து 72வது கொஸ்டின் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்து 73வது கொஸ்டின் பிழையான கூற்றை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. அடுத்து 74வது கொஸ்டின் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நாய் கத்தும் மரபுவலு. அடுத்து 75வது கொஸ்டின் பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். அடுத்து 76வது கொஸ்டின் பொறுத்துக. செக் கடவுச்சீட்டு, ஃபைல் நுழைவு இசைவு, விசா கோப்பு, பாஸ்போர்ட் காசோலை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4321. அடுத்து 77வது கொஸ்டின் முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெருநாரை. அடுத்து 78வது கொஸ்டின் பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புஷ்பவல்லி. அடுத்து 79வது கொஸ்டின் இயற்பெயர் கண்டறிக. பாரதியார், ராஜகோபாலன், பாரதிதாசன், அரங்கசாமி, சுரதா, சுப்ரத்தினம், வாணிதாசன், சுப்பிரமணியன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4312. அடுத்து 80வது கொஸ்டின் அறநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தன. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மருதம். அடுத்து 81வது கொஸ்டின் கலித்தொகையை தொகுத்தவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நல்லந்துவனார். அடுத்து 82வது கொஸ்டின் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனிநாகரிகர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நற்றினை. அடுத்து 83வது கொஸ்டின் கொன்மோ பொருள் கூறுக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மேகம். அடுத்து 84வது கொஸ்டின் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து 85வது கொஸ்டின் அடையடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்து 86வது கொஸ்டின் பாசிலை பிரித்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் இலை. அடுத்து 87வது கொஸ்டின் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சி சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து 88வது கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. அடுத்து 89வது கொஸ்டின் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து 90வது கொஸ்டின் புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சாலை இளந்திரையன். அடுத்து 91வது கொஸ்டின் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர். அடுத்து 92வது கொஸ்டின் கடம் இச்சொல்லின் பொருள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உடம்பு.
அடுத்து 93வது கொஷின் அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மகேஸ்வர பூசை. அடுத்து 94வது கொஸ்டின் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருவாமூர். அடுத்து 95வது கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது யார் கூற்று? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து 96வது கொஸ்டின் திருக்குறளுக்கும் டேஷ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 7. அடுத்து 97வது கொஸ்டின் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். அடுத்து 98வது கொஸ்டின் திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். அடுத்து 99வது கொஸ்டின் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி. அடுத்து 100வது கொஸ்டின் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சமண சமயம். இதோட இலவச மாதிரி தேர்வு 15க்கான ஆன்சர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. தேங்க்யூ.